திரு சிவப்பிரியன், இங்க பாஜகவினுடைய தேர்தல் பரப்புரை வியூகம் முதற்கட்ட தேர்தலுக்கு பிறகு, முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு மாறி இருக்கிறதா? அதனுடைய நீட்சியாகத்தான் பிரதமருடைய இது போன்ற பரப்புரை மாறி இருக்கிறதா உத்தி? நிச்சயமா. ஏன்னா நீங்க 2014 இருந்து பாத்தீங்கன்னா 14 பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய மேனிஃபெஸ்டோல வந்து ராமர் டெம்பிள் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி பெருசாக பேசலை. ஏன்னா அன்றைக்கி வந்து டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து அந்த தேர்தலை சந்தித்தாங்க. அதன் பிறகு கூட ராமர் கோயிலை பற்றின பெரிதான பேச்சுகள் வந்து பாஜக கிட்ட இல்லை. 2019 மேனிஃபெஸ்டோலையும் ராமர் கோயில் இருக்குது. அவங்களுடைய எல்லா மேனிஃபெஸ்டோலையும் ராமர் கோயில் கட்டுவோன்றது இருந்துட்டு வருது. 2019 அவங்க டெவலப்மெண்ட் அஜெண்டா தான் கொண்டு வந்தாங்க. பட் அதுக்குள்ளே அந்த பாலாகோட் அட்டாக் நடந்ததுனால நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டாக வந்துருச்சு. பட் இப்போ போன வாரம் வரைக்குமே பிஜேபியினுடைய இது வந்து 10 வருஷம் 2047 வரைக்கும் எங்களுக்கு ஆட்சி செய்வது, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டு ஆகும் பொழுது வளர்ந்த நாடாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு பேசிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வரும்பொழுது பிரதமர் அவர்கள் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற பிரச்சனை, இங்கே வந்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் செய்வது, மன்னிக்கணும், கேரளாவுக்கு போனீங்கன்னா லெஃப்ட் விமர்சனம் செய்வது, அது போன்ற விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்ச ஒரு 2வது நாள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சுக்கள், அது வந்து ஒரு நாளோடு நின்று இருந்தால் பரவாயில்ல, இன்றைக்கும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒன்று அவங்க கிடைக்கிற அந்த 400 வராமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய கேட்கிறாங்க. சட்டத்திற்கு ஒரு பிரதமராக இருப்பவர் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு தான் பேசுகிறார். அவர் வந்து சட்ட வரம்பை மீறியோ அல்லது வெறுப்பு பேச்சாகவோ அதை பேசவில்லை அப்படின்னு சொல்றாங்க. கருத்து சுதந்திரம் சார் சொன்னாங்க. அது கருத்து சுதந்திரமா இதை ஏற்றுக்கொள்வதா இல்லையாங்கிறத வந்து எல்லாரும் சேர்ந்துதான் முடிவு பண்ணணும். இல்ல சார், எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்களா? அதனால தானே இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணா பிரச்சனை இல்லையே. எலெக்ஷன் கமிஷன் பேசும்போது யாருமே உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனும் இதுல வந்து தலையிட்டு என்னன்னு பார்க்கணும். அவர் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் வார்த்தையே இல்லை. நானும் சொல்லிட்டேன், கனகராஜ் சாரும் சொல்லிட்டாங்க. நீங்க யார் வேணா எடுத்து பார்க்கலாம், கண்ட்ரோல் எஃப் போட்டு பாருங்க, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு இருக்கான்னு பாருங்க. இல்ல, அந்த மேனிஃபெஸ்டோ படிச்சுட்டு தான் வரோம் நாங்களும். அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அங்க இல்ல. நீங்கள் வந்து குறிப்பிட்டு ஒரு சிலரை வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் சொல்றதோ, இல்லை வந்து அவங்க அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் சொல்றதோ, இதெல்லாம் வந்து ஒரு பிரதமருக்கு உகந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம், ராமசாமி மெய்யப்பன் அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாடு அசெம்பிளியில பாஸ் பண்ணப்பட்ட ஒரு ரெசல்யூஷனை பத்தி பேசினாங்க. அவங்க கொஞ்சம் அதுல நான் கிளாரிபிகேஷன் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த தேதியில அங்க இருந்தேன். அந்த ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல், பிறகு பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் 2026க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன், அதாவது மாநிலங்கள்ல பாராளுமன்றத்துக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, இப்ப தமிழ்நாடு 39 இருந்து குறையுமா, கர்நாடகா 28 இருந்து குறையுமா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது அதை வேண்டாம் தான் சொன்னாங்களே தவிர பாப்புலேஷன் பேசிஸ்ல ஸ்கீம்ஸ் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் போக கூடாதுங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் அங்க இல்ல. பாப்புலேஷன் பேசிஸ்ல அந்த ரெசல்யூஷன் ஒரே விஷயம் என்னன்னா தொகுதி மறுவரை. அதுல என்ன இருந்ததுன்னா பாப்புலேஷன் பேசிஸ்ல ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அதுல இருந்தது. அது என்ன இருந்ததுன்னா 1971ஆம் ஆண்டு இந்த தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்ட போது பீகாரினுடைய மக்கள் தொகையும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையும் ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் சேமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பீகாரோட மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். சோ பாப்புலேஷன் பேசிஸ்ல மட்டுமே நீங்க வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்காது அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ரெசல்யூஷன். அதுல வந்து பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அதிகமான பங்கு கொடுங்க, நிதி பகிர்வு கொடுங்கிற மாதிரிலாம் அந்த ரெசல்யூஷன் இருந்த மாதிரி எனக்கு தெரியல.